பார்வதி அந்த ஊரிலேயே மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளுக்குத் தெரிந்ததெல்லாம் உழைப்பு மட்டும்தான். அவளுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறான். முருகா, இன்னைக்காவது பண்ணையார் பழைய பாக்கி பணத்தை கொடுத்தா வீட்டுக்கு தேவையான அரிசியும் அவருக்கு மருந்தும் வாங்கிட்டு போகலாம். தன் குடும்பத்தை காப்பாற்ற அவள் அந்த ஊர் பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிறாள். பார்வதி, இங்கே வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க ஐயா, வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? வேலை இல்லம்மா, ஒரு உதவி. நம்ம ஊர் பஞ்சாயத்துல ஒரு வழக்கு நடக்குது. என் தம்பி நிலத்தை நான் அபகரிச்சிட்டதா சொல்றாங்க. அந்த நிலப்பத்திரத்துல நீதான் சாட்சி கையெழுத்து போட்டதா நான் சொல்லப் போறேன். நீயும் பஞ்சாயத்துல ஆமான்னு ஒரு பொய் சொன்னா போதும். உனக்கு ஒரு மூட்டை நெல்லும் 100 ரூபாயும் தர்றேன். ஐயா, நான் அப்படி ஒரு பத்திரத்துல கையெழுத்தே போடலையே. அது உங்க தம்பியோட நிலம்னு ஊருக்கே தெரியுமே. நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? அறிவில்லாதவளே, உன் வீட்டுல உலை கொதிக்கவே வழியில்லை. உனக்கு எதுக்கு இந்த நேர்மை? நான் சொன்னபடி கேளு, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன். பழைய சம்பள பாக்கியும் கிடைக்காது. ஐயா, என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக பாவம் பண்ண சொல்றீங்களே. ஊர் பஞ்சாயத்து கூடுகிறது. ஊர் மக்கள் முன்னிலையில் பண்ணையார் நிற்கிறார். பார்வதி சாட்சி சொல்ல அழைக்கப்படுகிறாள். பார்வதி, இந்த நிலப்பத்திரம் உன் முன்னாடிதான் கையெழுத்து போடப்பட்டதா? பண்ணையார் சொல்றது உண்மையா? இல்லை ஐயா, இது பொய். பண்ணையார் ஐயா என் வறுமையை பயன்படுத்தி என்னை விலைக்கு வாங்க பார்த்தாரு. ஆனா நான் பட்டினி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர ஒரு அப்பாவியோட நிலத்தை பறிக்க துணையா இருக்க மாட்டேன். இது அவர் தம்பியோட நிலம்தான். பண்ணையார் அவமானத்தில் தலை குனிகிறார். பணத்தைக் கண்டு பணியாத பார்வதியின் நேர்மை அந்த ஊரையே மாற்றியது. அவளுடைய கணவனுக்குத் தேவையான சிகிச்சையை ஊர் மக்களே ஏற்றுக்கொண்டனர். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம மனசாட்சி மட்டும்தான் என்னைக்குமே நம்ம கூட இருக்கும். நேர்மையா வாழ்றதுல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலயும் இல்லை.